ஸ்ரீலங்காவில் அப்பம் உண்மையிலே சாப்பிடலாம். ஒரு நாளை பார்த்தா வேர்வையில் அழுத்தி உள்ள போடுவார். அப்போ சாப்பிடலாம். ரோட்ல ஒரு கடை ஒன்று இருக்கு தம்பி. அங்க உம்மளை மாதிரியே ஒரு பொடியன் அப்பம் சுடுறவன். இப்ப இந்த அப்பம் ஆவி பறக்கும் அப்பம் ஸ்பெஷலா இவருக்கு சுட்டு கொடுத்துருக்கு. உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் தடவை சிம் கார்டு ஹொலண்டானா ஆனால் நான் இப்போ கண்டது முழுக்க ஜேமங்கார ஜனம் தான். ஒருத்தரையும் ஹொலன்காரரை காண இல்லை. அதான் அதில் அங்கே பொறுத்தளவு இதுதான் நல்லது. உள்ளியும் மிளகாவும் போட்டாதான் டாட்மண்ட் அதில் தான் செய்கிறோம். அதே நாள் அதாவது செப்டம்பர் 1வது வாரம் 1வது வெள்ளிக்கிழமை மைண்டில் வச்சுருக்கோம். ஓ இவர் வீட்டில் இந்த அவருக்கு நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கப்பா. நல்ல பெரிய இறால் அப்பா. ஓ 16 ரூபா. எத்தனை கிலோ பட்டியது? 2 கிலோ. 2 கிலோ என்ன வளமையாக நீங்கள் எல்லோரும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதா இருப்பீங்க கூடுதலானாக்கு. நாங்கள் நார்மலாக டூக்ளாஸ் பீப்பிள் நந்திசிண்ட புட்டுக்கொத்தா ஆறுப்பா வெட்டுனது இதை. விளையாட்டா தம்பி இது கடை சிம் கார்டு தொப்ப பண்ணலாம். நீங்க ஒரு ஆக்ல ஸ்ரீலங்கால இருந்து காசு கொடுக்கலாம். உனக்கு தொப்ப பண்ணலாம் சிம் கார்டு. இதே பாடம் நாம காட்டுங்க. வெயில இருக்கீங்க கேக்குற ஃபீலிங் வேற. ஆனா மலையில ஒரு சாய் ஒரு டீ குடிச்சு கொண்டு கேக்குறதுக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஃபீலிங்கா இருக்கும். அதே நேரத்துல நாங்க உங்களோட கடை எங்க இருக்கு? வணக்கம், உங்களோட கடை எங்க இருக்கு? உங்களுக்கு பிசிக்கல் கடை இல்ல, ஆன்லைன் ஷாப் தானா? ஆன்லைன். ஓகே, நல்ல விஷயம். இது சரி. அப்ப நாங்க என்ன கேட்க போறோம்? என்ன அடுத்த ப்ரோகிராம் இருக்கு? அடுத்தது கேட்கின்ற நிகழ்வு அல்ல, பார்த்து மகிழக்கூடிய நிகழ்வு. ஆமா, அடுத்ததாக ஒரு நடனம். பாத்தீங்களா என்ன விலை இந்த பட்டி இறால்? 16 ரூபா. எத்தனை கிலோ? 2 கிலோ. நல்லா இருக்கப்பா. நல்ல பெரிய இறால் அப்பா. ஓ 16 ரூபா. எத்தனை கிலோ பட்டி அது? 2 கிலோ. 2 கிலோ என்ன பாத்தீங்களா? 2 கிலோ பட்டி அவனு ஓனாவராது விட்டா கிடைக்காது. வாங்க ஓடியாங்க. இந்த அவர் கடல்ல போய் பிடிங்க ஆகும். இந்த காத்துக்கு திரும்ப கொண்டே உங்களை நந்தி கடல்ல சேர்த்து விட்டுரும். பரவாயில்ல. இந்த மீன் கடைக்கு முன்னாலாம் ஜனம் வந்து நிற்கிது. ஓ பிரச்சனை இல்லை, தாங்க. இந்த பார்ட்னர் வந்துரு. என்னம்மா நான் சொன்ன மரம் வெளியால வச்சுட்டீங்களா? ஓகே நைட்டா. இது வந்து தொட்டாச்சு நீங்க இல்ல
இது என்ன இப்போ இது என்ன செய்கிறது இல்லாட்டி சும்மா வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஜன்னல்ல பொழுது வாட்டி தொட்டு விளையாடலாமே தொட்டு விளையாடுறதானே உண்மையா இங்கே இல்லை தானே என்ன விலை ஒரு கண்டு 5 ரூபா பரவாயில்ல தொட்டாச்சு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் சரி பற்றி சொல்லுங்க உங்களோட பிஸ்னஸில் பற்றி என்ன மாதிரி எப்படி டீட்டெயில்ஸ்கள் கடையில் ஹலோ இது வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வளமையாக நீங்கள் எல்லோரும் வந்து பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுறதா இருப்பீங்க கூடுதலானாக்கு நாங்கள் நார்மலாக டூக்ளாஸ் பீப்பா கடையில் தான் நாங்கள் பெர்ஃப்யூம் வாங்குவோம் பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ் அந்த பெர்ஃப்யூம் எல்லாம் ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெக்வால்ட்ன்ற ஒரு கம்பெனியில் தான் செஞ்சு வருது இது வந்து ஒரு இட்டாலியன் கம்பெனி சோகான் கூடின பேருக்கு தெரியும் சோகான் வந்து அதே சேம் கம்பெனி ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெக்வால்ட்டில் இருந்து எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு ஒரிஜினல் எசன்ஸ் எடுத்து அவங்க ஓனாகவே தயாரிக்கிறது அதாவது 30% எசன்ஸும் மிச்சம் வந்து ஆர்கானிக் ஆல்கஹால் அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி அந்த இட்டாலியன் கம்பெனின்ற ஸ்லோகன் வந்து அவங்க வந்து அந்த ஸ்மெல்லுக்கு தான் பே பண்ணுறது பிராண்டுக்கு இல்லை ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் டூக்ளாஸில் வாங்குகிற பெர்ஃப்யூம்ஸில் ஒரு பங்கு தான் இந்த பெர்ஃப்யூம்ன்ற ப்ரைஸஸ் இருக்கும் மற்றது பெர்ஃப்யூம் மட்டும் இல்லை என்ன சொல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மற்றது என்ன சொல்கிறது க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆர்கானிக் ஐட்டங்கள் ஸோ யா அது பெர்ஃப்யூம்ஸ் வந்து பொம்பளையல் ஆம்பளையல் மற்ற யூனிசெக்ஸ்ன்னு இருக்குது காமனாக யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நம்பர் இருக்குது இன்ஸ்டாகிராம் இது வந்து என்னோட ஆன்லைன் ஷாப் இதுலேயே நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி கஸ்டமராக தேங்க்யூ
எல்லாம் டேஸ்ட்டுக்கு எல்லாம் வச்சு கிடாக்கி நாங்கள் கஜு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன எது நல்ல என்ன பொறுத்தளவு இதுதான் நல்லது. உள்ளியும் மிளகாவும் போட்டாதான். என்ன விலை இந்த பேக்கெட்? ₹2.50 அந்த பேக்கெட். இது வந்து இயற்கையா ரோஸ்ட் பண்ண கஜு. இது நல்லா டேஸ்டா இருக்கும். சரி, அப்போ இதில் ஒருக்கா நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஒருக்கா போடுங்க, கையில் 2 முண்டை சாப்பிட்டு பார்ப்போம். கணக்கு இது 2 தான். சாப்பிட்டே இல்லை, அது ஒன்று தான். ஃபுல்லி டேஸ்ட் அடிக்கும், நல்லா இருக்கும். 250 என்ன நீங்கள் வாங்க தான் வேணும். சொன்னாங்க வா வருவேன். வியாபாரமெல்லாம் அப்படி போகுதாக்கா? தோசையெல்லாம் பார்க்க அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்கள் அங்கே ஜெர்மனிலேருந்து வரீங்களா? ஹொலண்ட் தானே? ஆனால் நான் இப்போ கண்டது முழுக்க ஜெர்மன்கார ஜனம் தான். ஒருத்தரையும் ஹொலண்ட்காரரை காண இல்லை. அதான் அதில் அங்கால உள்ள ஆக்கள் சொன்னாங்க கொலங்காரருக்கு இங்கே வேற விருப்பம் இல்லை போல இருக்காண்டு. நீங்கள் முதல் வந்தது நல்ல விஷயம். ஏன்னாண்டா கொலங்கார ஜனங்கள் இங்கே கூட வரணும். என்னடா ஜெர்மன்கார ஜனம் தான் கூட வருது இங்கே. சரியா? எப்படி கொத்துரோட்டி இறங்கி கொத்துங்க அப்போ மலமலண்டு எங்கப்பா எல்லாம் போட்டு ஆளை காண இல்லை. முதலாளி அம்மா என்ன விஷயம் நிற்காவும், எப்போ பார்த்தாலும் கையில் கத்தியோடையே நிற்கிறாவும். ஓ, நான் அங்கே எடுத்து சொல்லி விட்றேன், நல்ல பிஸியாக வேலை செய்கிறான். சாப்பிடாம கூட இருந்து வேலை செய்கிறான். 22 வருஷமா என்ன செய்றீங்க? அவன் சமைக்க நீங்கள் சாப்பிட்டு போட்டு என்ன போஸ்தை இப்படி வச்சா என்ன சனம் பாங்க பார்க்குறது மாதிரி வைங்க. திறந்து விடுங்களேன், இனி டஸ்ட் வராது. ஆனால் சூடு போயிருமே. இங்கே வருங்க, இங்கே வரப்பா. சிக்கனோ ஆவி பறக்கும் சிக்கன். இல்லை ஓடுங்க. தம் பிரியாணியை மூடி வச்சா திறந்து வச்சா மூடித்தான் வைக்கணும். தம் பிரியாணியை மூடுங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? கொத்துரோட்டி போடணும். ஃபேமஸ் கோஸ்ட் இதுக்குள்ள போடுங்க. ஓகேயா, போட்டு வைங்க. நீங்கள் அந்த மாதிரி சன்கிளாஸ் எல்லாம் அடிச்சு சும்மா தகண்டு சொல்லுங்க என்ன மாதிரி? இது என்ன ஸ்பெஷல் அப்பம்? அப்பம் வந்து உண்மையிலேயே நான் இப்படி அப்பம் ஒரு இடத்தையும் சாப்பிடல. இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனிலே வாங்கினதான் ஸ்பெஷலா. அப்போ ஸ்ரீலங்காவில் அப்பம் உண்மையிலேயே சாப்பிடலாம். ஒரு நாளை பார்த்தா வேர்வையில் அழுத்தி உள்ள போடுவார். அப்போ சாப்பிடலாம். உண்மையை சொல்றேன் நான். இது என்ன அப்பம்? இது வந்து பாலப்பம். பாலப்பத்துக்கு சக்கரை கீத்துரி பானிக்காண்டி சக்கரை போட்டு. ஓகே, கித்துள் பானிக்கு பதிலாக சக்கரை சூப்பரா இருக்கு. நல்ல சோஸ் இருக்கு, காய்ச்சல் பால் இருக்குல்ல, அதுதான் ஸ்பெஷல் இந்த கடையில். நான் வந்து எங்க வந்தாலும் இதை கட்டாயம் சாப்பிட்டு தான் போவேன். நல்ல விஷயமா? ஆப் கோயில்ண்டான இந்த கொண்டாடுறதுக்கு இந்த அக்கா தான் ஸ்பெஷல். ஓகே, வாரண்ட் ஆஃப் ஸ்பெஷல் சத்யாஸ் கிச்சன். வாரண்ட் ஆஃப் ஸ்பெஷல். சரியா? நான் டக்குனு 6 கடையே சாப்பிட்றேன். ஓகே, 6 சாப்பிடுங்க. எவ்வளவு உங்களுக்கு தானே? நன்றி, வணக்கம். நான் தனியாக 10 சாப்பிடுமா? வேந்தேன் நான் என்ன மாதிரி தான் நீங்களும்.
வீடெல்லாம் முடிஞ்சு போலையா? கட்டினது அறுத்து கொண்டு போயிட்டு. ஓ சொல்லுங்க. காலமுறை கட்டுனது அறுத்து கொண்டு போயிட்டு இவர்றானா மறை அடிச்சு கொடுத்தாரு. விட்டுக்கிறாங்க. மர இறைச்சி ரெடியாகி கொண்டிருக்கு மக்களே, பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த பெரிய சட்டியை வச்சு அக்கா அப்போ இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கா தம்பி. மிருகத்தை இப்போ தான் அடித்தது. நீர் என்ன சொல்லு, சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு மர இறைச்சி இல்லை, மர இறைச்சி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் சாப்பிட்டு பார்க்கலையா? அதை வச்சு சாப்பிடாது தெய்வம். ஓ நல்ல சாப்பிடாது. மர இறைச்சி சாப்பிடாது. நீங்க மரையே சாப்பிட்ருக்கீங்களா? அதான் கேள்வி. சரி முடியும். ஓ அதான் கேள்வி. சரி சாப்பிட்றாங்களே. அப்பம் ஆவி பறக்கும் அப்பம் ஸ்பெஷலா இவருக்கு சுட்டு கொடுத்துருக்கு. தம்பி அப்பம் நல்ல வடிவா இருக்கு. இனி அவர் டேஸ்ட் பண்ணி போட்டு சொல்லுவாராமா உமாக்கு. உள்ள ஒரு கடை ஒன்று இருக்கு தம்பி. அங்க உம்மளை மாதிரியே ஒரு பொடியன் அப்பம் சுடுறவன். இப்ப இந்த அக்கான இந்த தம்பின்ற அப்பம் நல்லா இருக்கா? அந்த தம்பிட்ட அப்பம் நல்லா அந்த தம்பின்ற அப்பம் தான் நல்லா இருக்குது. உண்மையில சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த டோட்மூன் அக்காண்டாயா இல்லாட்டி இது வேறொரு டேஸ்ட். இது வேற டேஸ்ட். நம்பர் 2 கொடுங்க. நம்பர் 2 ரெண்டாவது சுவையான அப்பம். ஓகே ஓகே தம்பி. பிஸி ஆயிட்டு சனம். அப்ப நல்லா இருக்காமக்கா கண்டியா. முதலாவது டேஸ்ட் வந்து இவங்கட கடை அப்பமாம், ரெண்டாவது உங்களோட கடை அப்பம். அப்பன் தம்பி அந்த மாதிரி தானே. நீங்க ஆனால் போடுறதெல்லாம் மிக்ஸுகள் என்ன யா நல்லா இருக்கு. நான் டோட்மூன்ல போய் இதேண்ட அப்பன் சாப்பிட்றது, நீங்க கடை போட்டா உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றேன் நான். அது அவர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கத்தானே வேணும். அங்கிருந்து வந்துருக்கீங்களா? வரத்தானே வேணும். இல்லை சரி வணக்கம் சபேசன். நீங்கள் போன வருஷம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த முரசம் தமிழ் ஃபெஸ்டிவல் தான் நீங்கள் உங்களுடைய டோட்மூன் தமிழ் திருவிழா பற்றி ஒரு அப்டேட் தந்த நீங்கள். இப்போ நீங்கள் அப்டேட் தரணும். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன மாதிரி அதே இடத்துல தான் நடக்க போகிறான்றது சரியான முக்கியம். ஏன்னா கனவேருக்கு ஒரு சந்தேகம், அந்த இடத்துல இல்லையாமே, வேறு இடம் இல்லையாமே. நானும் சொல்லி அடுத்து போச்சு. இல்லை அங்கே தான் நீங்கள் இந்த புது இடத்துல நடக்குதுன்னு கனவேர் கதைக்கணும். ஆனால் அந்த புது அட்ரஸை தர்றாங்க இல்லை. அது எங்கேன்னு நானும் ஆவலாக தான் இருக்கிறேன். அப்படி இல்லை, நாங்கள் போன முறையும் அப்படி காய்ச்சோம். நான் அதில் மேடையில் வந்து அடுத்த முறையும் இதே இடத்துல தான் நடக்கும் என்று நாங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த முறையும் அந்த இடத்துல தான். நாங்கள் அந்த இடத்த வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு புக் பண்ணியிருக்கிறோம். அதாவது இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் தொகை இன்னும் அதிகரித்து அதில் செய்யவே இயலாது என்ற ஒரு நிலை வந்து உண்மையில் கிட்டத்தட்ட நல்லா நெருக்கமாக வந்துட்டு தான், இல்லையண்டு இல்லை. ஆனால் நகர சபையாங்கள்ட்ட சொல்லும் மட்டும் இந்த இடம் போதாது, நீங்கள் இன்னொரு இடம் பாருங்கன்னு சொல்லும் மட்டும் நாங்கள் அதில் தான் இருப்போம். அதில் இந்த வருஷம் நாங்கள் அந்த இடத்துல செய்கிறோம். தொடர்ந்து செய்த அந்த டோட்மூன் அதில் தான் செய்கிறோம். அதே நாள், அதாவது செப்டம்பர் 1வது வாரம் 1வது வெள்ளிக்கிழமை மைண்டில் வச்சுருக்கோம். செப்டம்பர் வர்ற 1வது வெள்ளி ஸ்டார்ட் பண்ணி வெள்ளி சனி ஞாயிறு செப்டம்பர். அப்போ அது இந்த முறை செப்டம்பர் 5, 6, 7 வருகுது. அந்த 3 நாளும் திருவிழா ஒவ்வொரு வருஷம் மாதிரி மிகச்சிறப்பாக நடைபெறும். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஈரோப்புக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் சொல்லிச்சுன்னா அது இப்போ டோட்மூன்ல நடக்கிற அந்த ஸ்ட்ரீட் தமிழர் திருவிழா தான்.
ஆமாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரிய அளவில் இருந்தால் போன வருஷம் நாங்கள் ஒரு நாள் முதல் நாள் வீடியோ போடுறோம், பார்த்துட்டு இங்கிலாந்துல இருந்து சனம் வந்துட்டு காரில். இல்லை அது நல்ல விஷயமே அதுதான். இப்போ என்னென்றால் அங்கே வர்றாக்கள் தான் மற்றாக்களை கூட்டிக்கொண்டு வர்றது. அதில் வர்றா இந்த பிள்ளைகள் இன்ஸ்டாவில் போடுவினோம், டிக்டாக்கில் போடுவினோம், உங்களை மாதிரி ஆக்கள் யூடியூப் ஆக்கள் ஊடகங்கள் வந்து அதில் போட வைக்க பார்த்துட்டு எல்லா இடம் இருந்தும் பெறுவினோம். அப்போ அந்த முதல் நாள் விழா சக்ஸஸ் ஆக்கிட்டோம்னா சரி, அடுத்த நாள் நாங்கள் கூப்பிட தேவையில்லை, சனம் வந்தவர்கள் ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்துடுவார். அப்போ அப்படி தான் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த விழா வெற்றிகரமாக போகும். இந்த முறையும் அப்படி தான் போகும், வெற்றியாக தான் போகும், நம்பிக்கை இருக்கு. முரசம் ஃபெஸ்டிவலை பற்றி அது என்ன கவலைன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல வெதர் குழப்பது. நல்ல ஒரு இடம், நல்ல பெரிய இடம். இப்போ நாங்கள் டோட்மண்ட் தமிழர் திருவிழாவில் செய்கிற இடத்தை விட இது நல்ல பெரிய இடம். அப்போ இதில் ஒரு 1,00,000 பேரோட ஒரு விழா செய்யக்கூடிய இடம் இந்த இடம். அப்போ அதில் வந்து அந்த வெதர் குழப்பறதான் ஒரு கவலை. அது அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுவும் இன்னும் நல்ல பெரிய விழாவாக வரும். சரிதாங்க. இப்போ என்ன நிகழ்ச்சி நல்லா இருக்குது, நிறைய கடைகள் வந்திருக்குது, மக்களும் போதுமான அளவு இந்த மழைக்கும் இவ்வளோ பேர் வந்திருக்கணும். இப்போ நான் எதிர்பார்க்கல இப்படி மழை பெய்யக்க பார்த்தா இதில் ஒரு நல்ல சனம் நிற்குது. என்ன இடம் பெருசு. அப்போ அதால் எங்களுக்கு தெரியுது இல்லையே தவிர நிறைய பேர் வந்திருக்கணும்னு சொல்லி உண்மையில் நல்ல கன பேர் வந்திருக்கணும். அப்போ ஆமாம், கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சாப்பாடு கடையும் பாருங்கள், எல்லா சாப்பாடு கடையிலையும் வாங்க நிற்கிறேன். இப்போ சாப்பாடு கடையில் நிற்கிறோம்னு சொல்லிக்க சனம் இருக்குது. என்ன ஒன்று மழை ஒரு பிரச்சனையாக இருக்குது, இடம் நல்ல பெரிய இடம் உண்டு. மற்றபடி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அவைகளும் தொடர்ந்து சிறப்பாக நடத்தணும். அவைகளுக்கும் எப்போவும் எங்களோட ஆதரவும் வாழ்த்தும் எப்போவும் இருக்குது. நன்றி. வணக்கம். எப்படி இந்த கடையில் அப்பம் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தீங்க? அப்பம் பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் ஒரு அப்பத்தை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தீங்க. நீங்க ஏசுநாதரோட பெரிய ஒரு அப்பத்தினால எல்லாரும் போயலாம். இல்லவா, இங்க நிறைய அப்ப கடை இருக்கு, எல்லாத்துலயும் டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த இருக்கு அப்பம். பற்றி 2-3 விஷயம் சொல்லுங்க. அப்படி போகுது நிகழ்ச்சி. அதாவது எங்கள் அன்பு தம்பி சங்கருக்கு வணக்கங்கள். உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் தடவையாக நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கேன். நிகழ்ச்சி சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருக்கின்றது. காலநிலைகள் ஒத்துழைக்காவிட்டாலும் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இதில் ஒரு விஷயத்தை சொல்ல போனால் நாங்கள் தாயகத்திலிருந்து வந்த எங்களுக்கு இந்த ஒன்று உடல் வந்து இவ்வளவு மக்களை பார்த்து மகிழ்ச்சி அடையும் ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக பாடல் பாடுவது மட்டுமல்ல, நான் ஜெர்மனியிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே வந்திருக்கின்றேன். எனக்கு அந்த தூரம் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த மக்களை இந்த திரளிலே மக்களை சந்தித்தது மிகவும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வியாபாரமெல்லாம் அப்படி போகுது? ஓ, டோன்ட் வரி. மழையெல்லாம் கொஞ்சம் விட சனங்கள் வரும் என்ன, கொஞ்சம் அப்படி இருக்குது வெதர். கொஞ்சம் மழை விட்டு பெய்கிற வழியானே ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே எந்த கடையா ஆன்லைன் ஷாப்பிங்கா? ஹொலண்டா? எந்த சிட்டியில் இருக்காது? நாங்கள் கனநேரமா பேசிவிட்டோம் நினைக்கிறேன். கனநேரம் பேசாம நாங்கள் பாடல் நிகழ்ச்சிக்கு போவோம். மீனா மணிவண்ணன் அவர்கள் இது இல்லைன்னு இது கூட விளையாட்டு போட்டி நடக்க போகுது. ரொட்டர்டாம் கிளப் ஃபுட்பால் கிளப். ஏன்னா இது என்னட்டு அந்த நோட்டீஸ் கிடைச்சது. ரொட்டர்டாம்ல நடக்க போகுது. ஜூன் 21ஆம் தேதி பெரிய டூர்னமெண்ட் நடக்குது. கிளித்தட்டு அது எல்லாம் நடக்க போகுது. அப்போ உங்களோட கடையின் பேனர் போஸ்டர்கள் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. காத்து மழை அதால வைக்கல. சரி, நாளைக்கு வைங்க. அடுத்து என்ன நடந்தது மனுஷி? என்ன சொல்லுது? சாப்பாடெல்லாம் எங்கெங்க வாங்க நீங்க? இவர் வீட்டில் என்ன
அவருக்கு நான் நினைக்கிறேன் அந்த லக்டோஸ் ஃப்ரை அப்படியான பிரச்சனைகள் இருக்குது போல். அதனால் அவர் வீட்டில் இருந்து கொண்டு வந்து சாப்பிட்றேன். என்னம்மா முரசம் ஃபெஸ்டிவலை பற்றி இனித்தானே எல்லாம் சுற்றி பாருங்க. அப்போ நல்ல சாப்பாடுகள் இருக்குது உண்மையான. என்னென்னா நந்தி சிட்ட ஆட்டுக்கால் சூப் இருக்குது, அந்த மாதிரி டேஸ்ட். பட் அங்கால அப்பம் எல்லாம் விற்கிறாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடுகள் நல்ல. நீங்கள் விதரம் என்ன பார்த்தீங்களா? இல்லை அது அப்போ கூடாத வழக்கம்னா சொல்லுவாங்க, சாப்பிடக்க கதைக்கப்படாதவன் தான் சொல்லுவாங்களோ என்ன? சரி சரி. நீங்கள் ஜெர்மன் கோஸ்டி எல்லாம் என்னென்னா இப்போ ஹொலண்டில் இருந்து ஆக்களை காண இல்லை, ஜெர்மன் கோஸ்டி எல்லாம் ஃபுல்லாக வந்துருக்கு என்ன? கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் வேணும். இப்போ எங்களை பார்டரில் கண்ட்ரோல் பண்ணினாலும் நாங்கள் பார்டரை தாண்டி வாரோம் என்ன? இப்படி கிடக்குது. ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா அந்த ஏரியாவில் போய்? நல்லா இருக்குண்ணே, வடிவாக இருக்குது. நான் நினச்சேன் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பேன் வந்து நீ கேட்கல, இதுக்கு வேலை நடக்காதண்டு. ஆனால் இதுக்கு உண்மையாக இதுவும் பிஸியாக தான் இருக்கு, காயப்பட்டுட்டு சனம் வருது. ஃபீல் டங்